Hello guys, welcome to our channel. இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்து ஒரு டீட்டெயில், அதாவது சம்மரி மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணால் கீழே வந்து லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே வந்து அதுக்கு VS கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் பிசி ஆர் லேப்டாப்பில். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு இது பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், டீடைல்ஸ் அப்படின்ற நேமோட. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து VS கோடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் VS கோட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த கோட் ஓப்பன் ஆகும் VS கோடில் கொடுத்ததுக்கப்புறம் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து HTML அப்படின்னு இருக்கணும். ஸோ நான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபைல் கொடுத்துட்டு .html அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் கோடு வந்து ஃபுல்லாகவே வந்து பிரிண்ட் ஆகிடும். அதாவது VS கோடே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இதுக்கு டைட்டில் வந்து நான் வந்து டீடைல்ஸ் அப்படின்னு வைக்க போகிறேன். ஸோ நம்ம இப்போ செய்ய போகிற எல்லா கோடுமே வந்து பாடி பார்ட்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இதை பற்றி நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து அப்கமிங் டேஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து பேசிக்ஸ் ஆஃப் HTML, அதுக்கப்புறம் HTML எப்படி இருக்காது, எப்படி VS கோட் இன்ஸ்டால் பண்ணுறது, இது மாதிரியான எல்லா வீடியோவுமே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீடைல்ஸ் அப்படின்றத கொடுக்கணும். டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா க்ளோசிங் டேக் அதுவே வந்து டிஸ்பிளே ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் வந்து சம்மரி கொடுத்துக்கோங்க. அதாவது சம்மரிக்குள்ள வந்து என்ன வந்து உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸில் வந்து என்ன ஷோ ஆகணும் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஹியர் ஆர் மை ஃபேவரைட் ஃபுட் லிஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டேக் எல்லா பற்றியுமே வீடியோ வந்து ரெடியாக நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு ஹியர் ஆர் மை ஃபேவரட் ஃபுட், ஹியர் ஆர் these are my favorite food அப்படின்னு கொடுத்துக்கோங்க. These are my favorite food. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேராகிராஃப் டேக் முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்குள்ளே தான் எப்பயுமே வந்து நம்ம லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்குள்ளே லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது லிஸ்ட்னா உங்களுக்கு வந்து அது வந்து புல்லட்டினோட அது ஷோ ஆகும். ஸோ என்னென்ன ஃபுட்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்குமோ, இல்லை வேறு நீங்கள் மை ஃபேவரட் கார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் லிஸ்ட் ஆஃப் கார், அது மாதிரி நீங்கள் வந்து என்ன வேணாலும் எதை டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் லிஸ்ட்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு நான் என்னோட ஃபேவரட் ஃபுட்டாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்பாத்தி அண்ட் நெக்ஸ்ட் லிஸ்ட் வந்துட்டு தோசா. இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்காக 3 மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை முடிச்சதுக்கப்புறம் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க ரன் கொடுத்து ரன் வித்தவுட் டீபக்கிங் கொடுங்க. நான் வந்து எட்ஜில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு நம்மளோட அவுட்புட் வந்து வெப்பில் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைட்டில் வந்து டீடைல்ஸ்னு வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த டீடைல்ஸ் அப்படின்றது வந்து இங்கே டைட்டிலாக ஷோ ஆகும். ஹியர் ஆர் மை ஃபேவரட் ஃபுட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தீஸ் ஆர் மை ஃபேவரட் ஃபுட் அது வந்து புல்லட்டினோட உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னன்றது சொல்லிடுறேன். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா வந்துட்டு இப்போ ரோமன் லெட்டர் 1 2 இது மாதிரி ABCD இது மாதிரி இங்கே இருந்துச்சுன்னா வந்து அது வந்து ஆர்டர் லிஸ்ட்குள்ளே போயிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OL டேக் யூஸ் பண்ணணும், அதாவது ஆர்டர் லிஸ்ட். இங்கே வந்துட்டு நம்ம புல்லட்டின், எனக்கு வேற மாதிரி ஸ்கொயர் புல்லட்டின் இது மாதிரிலாம் எனக்கு தேவைப்படும், அதாவது ஆர்டரே இல்லாமல் இருக்குல்ல. ஸோ அதை மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய டேக் UL டேக். ஸோ வந்துட்டு அதுக்குள்ளே தான் நீங்கள் லிஸ்ட் ஐட்டம் வந்து எப்பயுமே வந்து கொடுக்கணும். அந்த லிஸ்ட் ஐட்டம் தான் வந்து LI. ஸோ ஆர்டர் லிஸ்ட்டாக இருந்தாலும் அன்ஆர்டர் லிஸ்ட்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டை வந்து LI டேக் மூலியமாக தான் நீங்கள் வந்து உள்ளார கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு UL டேக் இருக்குது. ஸோ அதோட க்ளோசிங் டேக் இங்கே இருக்குது. அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ எப்பயுமே வந்துட்டு HTML வந்து ஓப்பனிங் டேக் இருந்துச்சுன்னா அதோட க்ளோசிங் டேக் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ பாடி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், டீடைல்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், பேராகிராஃப் எல்லாமே வந்து சில டேக்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாஸ்க் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது வெப் டெவலப்மெண்ட் அதை பற்றி படிக்கிறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.